அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத் தேர்வு சென்ற ஆண்டு ஏப்ரல் 2024 நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் அதற்குரிய விடை குறிப்பு இதை ஆசிரியர் தங்கள் மாணவர்களை ரிவிஷன் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஆசிரியர் அடுத்து வினாத்தாள் எப்படி வரும் மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் எப்படி விடை எழுத வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் ஆசிரியர் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா மாணவர்களுக்கு தேர்வு பற்றிய ஒரு ஐடியா இருக்காது. அதற்காக இந்த வினாத்தாளை பயன்படுத்தலாம். இது எளிமையான வினாத்தாள் தான். 60 மதிப்பெண்களுக்கு கேட்டுக்கிறாங்க. 1 மதிப்பெண் கேள்விகள் நிறைய கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? கோட்டிடங்கள் நிரப்புக, பொறுத்துக, இது மாதிரியான நிறைய 1 மதிப்பெண் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரிய கேள்விகளும் மிகவும் எளிமையான கேள்விகள் மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த வினாத்தாளையும் இந்த வினாத்தாள் கூடிய விடைகளையும் ஓரளவுக்கு அவங்க பார்த்தாங்கன்னா மாணவர்களுக்கு தேர்வு பற்றிய பயம் போயிடும். தேர்வு பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். வேறுபட்டை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள், ஒரு வார்த்தையில் விடையில்லை. ஒரே ஒரு வார்த்தையில் விடையில்லை. அது 1 மதிப்பெண் கேள்வி மாதிரி தான். ஆனால் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் விடையில்லை. அதற்கு அடுத்தபடியாக 2 மதிப்பெண் கேள்வி எல்லாமே ஒரு வார்த்தையில் விடையில்லைங்கிறது 2 மதிப்பெண் கேள்விகள். அடுத்தாக குறிப்புகளை கொண்டு விடையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அட்டவணைப்படுத்துக. சரிங்களா? பகல் இறுதி விலங்குகள், இரவில் இடைதேடும் விலங்குகள் சொல்லி அதை அட்டவணைப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த விலங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரியான இந்த எளிமையான கேள்வித்தாளை பயன்படுத்தி மாணவர்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாங்கன்னா வரப்போகிற தேர்வை மிக சிறப்பாக எழுதி நல்ல முறையில் வெற்றி பெற முடியும். சரிங்களா? அதற்கு இந்த கேள்வித்தாளை பயன்படுத்தி கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத் தேர்வு சென்ற ஆண்டு ஏப்ரல் 2024 நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் அதற்குரிய விடை குறிப்பு இதை ஆசிரியர் தங்கள் மாணவர்களை ரிவிஷன் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஆசிரியர் அடுத்து வினாத்தாள் எப்படி வரும் மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் எப்படி விடை எழுத வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் ஆசிரியர் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா மாணவர்களுக்கு தேர்வு பற்றிய ஒரு ஐடியா இருக்காது. அதற்காக இந்த வினாத்தாளை பயன்படுத்திக்கலாம். இது எளிமையான வினாத்தாள் தான். 60 மதிப்பெண்களுக்கு கேட்டுக்கிறாங்க. 1 மதிப்பெண் கேள்விகள் நிறைய கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? கோட்டிடங்கள் நிரப்புக, பொறுத்துக, இது மாதிரியான நிறைய 1 மதிப்பெண் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரிய கேள்விகளும் மிகவும் எளிமையான கேள்விகள் மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த வினாத்தாளையும் இந்த வினாத்தாள் கூடிய விடைகளையும் ஓரளவுக்கு அவங்க பார்த்தாங்கன்னா மாணவர்களுக்கு தேர்வு பற்றிய பயம் போயிடும். தேர்வு பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். வேறுபட்டை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள், ஒரு வார்த்தையில் விடையில்லை. ஒரே ஒரு வார்த்தையில் விடையில்லை. அது 1 மதிப்பெண் கேள்வி மாதிரி தான். ஆனால் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் விடையில்லை. அதற்கு அடுத்தபடியாக 2 மதிப்பெண் கேள்வி எல்லாமே ஒரு வார்த்தையில் விடையில்லைங்கிறது 2 மதிப்பெண் கேள்விகள். அடுத்தாக குறிப்புகளை கொண்டு விடையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அட்டவணைப்படுத்துக. சரிங்களா? பகல் இறுதி